வணக்கம். எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல், 20% எத்தனால், 80% பெட்ரோல், ஒரு கலப்படமான பெட்ரோல். இந்த பெட்ரோல் போட்டால் இந்த நாட்டிற்கு 22 லட்சம் கோடி ரூபாய் லாபம் வரும். இந்த நாட்டு விவசாயிகளுக்கு லாபம் போகும். 1300 ரூபாய் வித்து கொண்டிருந்த அந்த கார்ன், சோளம் இப்போ 2600 ரூபாயாக உயர்ந்து விட்டது. பொல்யூஷன் எந்த அளவில் குறைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? 45 ரூபாய் 50 ரூபாய் டீசல், 55 ரூபாய் பெட்ரோல் கொடுக்கப்படும். அப்படி நீங்க இந்த எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலை வாங்கினீர்கள். இது எல்லாமே அரசாங்கம் எடுத்து வைத்த ஒரு வாதம். முக்கியமாக நிதின் கட்கரி அவர்கள் 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்த எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலுக்காக பேட்டிங் செய்து வருகிறார். இந்த நாட்டு மக்களுக்காக நாங்கள் இந்த சேவையை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாட்டிற்காக நீங்க தேசப்பற்று போன்ற ஒரு வேலையை பார்க்க வருகிறீர்கள். பெட்ரோல் 100 ரூபாய் வித்தால் என்ன, 200 ரூபாய் வித்தால் என்ன, நீங்க வாங்கினால் இது தேச சேவை தானே, தேசப்பற்று தானே. இது எல்லாம் உங்களுடைய மனதில் விதைத்தார்கள். ஆனால் உண்மை என்ன? நிதின் கட்கரி அவருடைய குடும்பத்திற்கு சேர வேண்டிய அந்த லாபத்திற்காக ஒட்டுமொத்த மிடில் கிளாஸ், அவர்களுடைய சேவிங், அவர்களுடைய வாழ்வாதாரம், உங்கள் தலையில் பெட்ரோல் என்கிற பேரில் மிளகாயை அரைக்கக்கூடிய வேலையை தான் பார்த்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் எத்தனையோ போராட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சுதந்திர போராட்டத்தை நீங்க பார்த்தீர்கள், விவசாய போராட்டத்தை நீங்க பார்த்தீர்கள், ஈவிஎம்க்கு எதிராக போராட்டம், தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் போராட்டம். ஆனால் நீங்க எந்த போராட்டத்தை கையில் எடுக்கவில்லையோ, உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இப்போ போராடுவதற்கு தயாராகிவிட்டது. எங்க வேணாலும் உங்களுடைய வாகனம் பிரேக் டவுன் ஆகும். அதே இடத்தில் போராட்டத்தில் இறங்கிவிடும். பெட்ரோல் பம்பில், நடு ரோட்டில், சிக்னலில், மெக்கானிக் ஷெட்டில், எங்க வேணாலும் உங்களுடைய வாகனங்கள் போராடுவதற்கு தயாராகிவிட்டது. எப்படி என்று இந்த பதிவில் நீங்க பாருங்கள். இந்த நாட்டு அரசாங்கம் நிதின் கட்கரி அவர்கள் E10 பெட்ரோலை இன்ட்ரோடியூஸ் செய்கிறார் 2014ஆம் ஆண்டு. அப்பவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மேனுஃபேக்சரர்ஸ்கள் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு வார்னிங் கொடுத்தார்கள். தயவு செய்து இந்த பெட்ரோலை இப்போ இன்ட்ரோடியூஸ் செய்யாதீர்கள், நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் அரசாங்கத்துடைய அழுத்தம், நீங்க என்ன செய்வீர்கள் எங்களுக்கு தெரியாது, இந்த ஃபியூல் நாங்கள் கொண்டு வர போகிறோம். சரி, அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு E10க்காக வாகனங்களை தயாரித்தார்கள். திடீர் என்று அரசாங்கம் E20 பெட்ரோலை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் செய்து விட்டோம் என்று கூறிய போது, எப்படியோ கஷ்டப்பட்டு E10க்காக தடுமாறி நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்ப E20 நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா எதுவுமே சமாளிக்க முடியாது, எங்களுக்கு தெரியாது, E20 யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட். சரி, ஏப்ரல் 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாட்டு மேனுஃபேக்சரர்ஸ்கள் E20 எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் கம்ப்ளைண்ட் மெட்டீரியல்ஸ்களை பயன்படுத்த தொடங்குகிறார்கள். ஏப்ரல் 2025 E20 கம்ப்ளைண்ட் இன்ஜின்ஸ்களை கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சர் செய்ய தொடங்குகிறார்கள். அப்போ 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை மேனுஃபேக்சர் ஆன வெஹிக்கிள்ஸ்கள் E20 பெட்ரோலுக்கு தயாராக இல்லை என்பது உறுதி செய்யப்படுகிறது. சரி, E23 பெட்ரோல் இப்ப எல்லாருமே வண்டியை வாங்கி மாத்திடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு வண்டியை வாங்கியிருக்கீங்க, 1 மாதம் பழைய ஒரு வண்டி. நிதின் கட்கரியுடைய அடுத்த சாட்டை அடி, நாங்கள் E27 பெட்ரோலை கொண்டு வர போகிறோம். E27 இந்த நாட்டில் எந்த கார் மேனுஃபேக்சர், எந்த பைக் மேனுஃபேக்சருமே ரெடியாக இல்லாத பட்சத்தில் ஒரு புதிய பெட்ரோலை நீங்க இன்ட்ரோடியூஸ் செய்து இந்த நாட்டுக்கு கூடிய மிடில் கிளாஸ் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு நாங்கள் நல்ல ஃபியூல் கொடுப்போம், நல்ல ரோடு கொடுப்போம், இதெல்லாம் நீங்க தானே கூறினீர்கள். அதற்கு என்ன பதில் யாருக்குமே தெரியாது. நிதின் கட்கரி தன்னுடைய அரசியல் லாபத்தை விட்டு விடுங்கள், நாட்டுடைய லாபத்தை விட்டு விடுங்கள், தன்னுடைய பர்சனல் லாபத்திற்காக இது எல்லாமே செய்தார் என்று நான் கூறினால் நீங்க நம்புவீர்களா? தன்னுடைய குடும்பத்திற்கு சேர வேண்டிய லாபம், ஒரு சுகர் லாபிக்காக அவர் லாபி செய்த விஷயம் உறுதி செய்யப்பட்டால் நீங்க என்ன செய்வீர்கள்? இந்த வீடியோ வெளியானதற்கு பின்பு என் மீது வழக்கு பாயும், என் மீது டெஃபமேஷன் வழக்கை போடுவார்கள், என்னை கைதும் செய்ய பல வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல இந்த வீடியோவை delete செய்வார்கள். ஆனால் இந்த விஷயம் உங்களிடம் போய் சேர வேண்டும் என்கிற அந்த ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் உழைத்து ஒரு மிகப்பெரிய டேட்டாவை கொண்டு வந்திருக்கிறோம். பூர்த்தி குரூப்
நிதின் கட்கரியால் வருடம் 2000 துவக்கப்படுகிறது ஒரு சுகர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஆனால் காலப்போக்கில் 2014 ஆண்டு இதே கம்பெனி எத்தனால் ப்ரொடக்ஷன், பவர் ஜெனரேஷன் அண்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியாக மாறுகிறது. இதனால் அவர்களுக்கு என்ன லாபம் கிடைத்தது என்று ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் செய்ய போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு அரசாங்கம் நிதின் கட்கரியுடைய இந்த எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலுக்காக அவர் எப்படி பேட் செய்கிறார் அதை நீங்க பாருங்கள். ஒரு மூட்டை, ஒரு குவிண்டல் கார்ன், அதாவது சோளம் 1300 ரூபாய்க்கு வித்து கொண்டிருந்ததாம். இப்போ 2600 ரூபாயாக உயர்ந்து விட்டது. இந்த லாபம் விவசாயிகளுக்கு தானே. ஒரு வருடத்திற்கு 22 லட்சம் கோடி ரூபாயை நாம் மிச்சப்படுத்தி வருகிறோம். வெளிநாட்டிலிருந்து குறைவான பெட்ரோலை இம்போர்ட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதனால் அந்த லாபம் உங்களுக்கு தானே. உங்களுடைய வண்டியெல்லாம் நீங்க மறந்துருங்க, இன்ஜின் எல்லாம் மறந்துருங்க. நீங்க செய்வது தேச சேவை, தேசப்பற்றுக்கான ஒரு மிகப்பெரிய பலிதானம். உங்களுடைய வாகனம் சோக்கானால், இன்ஜின் சீஸ் ஆனால் அதையெல்லாம் கவலைப்படாதீர்கள். பெட்ரோல் மீது எவ்வளோ டாக்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு சுத்தமான நல்ல பெட்ரோல் கிடைக்காது என்பதை நீங்க மறந்து விடுங்கள். இதை தாண்டி பொல்யூஷன் எவ்வளவு குறைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே நிதின் கட்கரி அவர்களுடைய வாதம். ஆனால் இதே நாட்டில் இருக்கக்கூடிய டொயோட்டா என்கிற ஒரு கம்பெனி தன்னுடைய கஸ்டமர்ஸ்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறார்கள். ஹை கிராஸ் மற்றும் ஹை ரைடர் போன்ற வாகனங்கள் அவர்களுடைய லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் 2023 வந்த வெஹிக்கிள்ஸ், அதோடைய மேனுவலை போய் படித்து பாருங்கள். E10 பெட்ரோலுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த வெஹிக்கிள்ஸ்களை தயாரித்திருக்கிறோம். இதில் E20 பெட்ரோலை போட்டீர்கள்னா உங்களுக்கு வாரண்டி கிடையாது. எக்கோ என்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி இருக்கு, அவர்கள் ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறார்கள். E10 கம்ப்ளைண்ட் இன்ஜின்ஸ்களில் நீங்க E10 பெட்ரோல் மட்டும்தான் போடணும். அப்படி E20 பெட்ரோல் போட்டு உங்களுடைய வாகனங்கள் ரிப்பேர் ஆனால் அதற்கான பொறுப்பு நாங்கள் கிடையாது, நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்க மாட்டோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய மோட்டார் பைக் மேனுஃபேக்சரர்ஸ்கள் ஹீரோ மற்றும் டிவிஎஸ் 2 பேருமே ஒரு வார்னிங்கை வெளியிட்டிருக்கிறார்கள். 2023 ஆண்டுக்கு முன்னாடி தயாரித்த அனைத்து வாகனங்களுக்குமே E10 பெட்ரோல் மட்டும்தான் சரி. நீங்க வேணா போய் தன்னுடைய மேனுவல்ஸ்களை படித்து பாருங்கள். 2023க்கு மேல வந்த வாகனங்களில் மட்டும்தான் E20, E27 போடவே கூடாது, அது மறந்துவிடும். இது எல்லாமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார் மேனுஃபேக்சரர்ஸ், பைக் மேனுஃபேக்சரர்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிகள், இந்த நாட்டு மக்கள் தன்னுடைய கன்சியூமர்ஸ்களுக்கு எடுத்து வைத்த விஷயங்கள். ஆனால் நிதின் கட்கரி சயின்டிபிக் முறைகள் எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் சரியானது, நீங்க வெளிவரக்கூடிய செய்திகள் நம்பாதீர்கள், ஒற்றை கம்ப்ளைண்டை காருங்கள். எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலை போட்டு மைலேஜ் டிராப் ஆனதோ இல்லை அவங்களுடைய இன்ஜின் சீஸ் ஆனதோ ஒரு கம்ப்ளைண்டை காட்டி விடுங்கள். எல்லாமே புல்ஷெட், எல்லாமே வேஸ்ட். கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களுடைய பெட்ரோல் சரியான பெட்ரோல். ஒரு நிமிடம் சோஷியல் மீடியாவை தட்டி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ்கள் இந்த E20 பெட்ரோலால் உங்களுடைய ஃபியூல் இன்ஜெக்டர், ஃபியூல் பம்ப், ஃபியூல் லைன், உங்களுடைய பெட்ரோல் டேங்கில் துருப்பிடிப்பது, இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் வருவதாக நீங்க பார்ப்பீர்கள். எத்தனால் அதில் இருக்கக்கூடிய ஹை மாய்ஸ்சர் உங்களுடைய இன்ஜினில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூலில் கலந்து, இன்ஜினில் இருக்கக்கூடிய ஆயிலில் கலந்து உங்களுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் துரு போன்ற விஷயங்களை உருவாக்கி வருகிறது. அதனால் உங்களுடைய இன்ஜின் சீஸ் ஆகக்கூடிய அந்த நிலையும் வரும். E5 பெட்ரோல், அதுக்கப்புறம் E10 பெட்ரோல், அதுக்கப்புறம் E20, இப்போ E27, அதுக்கப்புறம் E30 வரை உங்களை தள்ளக்கூடிய வேலையை நிதின் கட்கரி டீம் பார்த்துள்ளது. ஏன் என்று நீங்க பாருங்கள். இந்த எக்ஸ்போஷரை நீங்க கடைசி வரை பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். பூர்த்தி பவர் சுகர் லிமிடெட் இவர்கள் சுகர் மில்லிங், எத்தனால் ப்ரொடக்ஷன் மற்றும் பவர் கோ ஜெனரேஷன் மற்றும் பகாஸ் போன்ற பல்வேறு விஷயங்களை இவர்கள் தயாரிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இது ஒற்றை கம்பெனி அல்ல. இந்த கம்பெனியை நிதின் கட்கரி அவருடைய குடும்பம் ஃபவுண்ட் செய்து அவர்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது. CIAN அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் என்கிற இன்னொரு கம்பெனி, இவர்கள் எத்தனால், சுகர் கேன் மொலாசிஸ், CO2 கவர்மெண்ட் பிளெண்டிங் ப்ரோக்ராமிற்காக சப்ளை செய்யக்கூடிய இந்த கம்பெனி. இந்த கம்பெனியை நடத்தக்கூடிய நபர் யார்? ரன் பை த சன்ஸ் ஆஃப் நிதின் கட்கரி, நிகில் அண்ட் சாரங் கட்கரி, அதே குடும்பம். அடுத்தபடியாக மானஸ் அக்ரோ சுகர், டைலிசரிஸ், எத்தனால் 20 million liters per year, biofertilizers run by the operators of
ethanol stations of the same family, Purti Power, Gadkariyoda family. Purti Alternative Fuel Private Limited, ethanol and biomass, part of Purti Group, family ties. Nitin Gadkariyoda and the குடும்பத்தினர்கள். Via Ganga Sugar and Power Limited, sugar and ethanol production linked to Purti ecosystem. Purti company run by Nitin Gadkari's family. Mahatma Sugar and Private Limited, sugar milling and ethanol byproducts, family. The ownership goes to Nitin Gadkari and family. Purti Agrotech, agro processing including ethanol, part of Purti network. Purti network உடைய ஒரு அங்கம். Yash Agro Energy, ethanol தயாரிக்கிறார்கள், energy and agro waste தயாரிக்கிறார்கள். Reported again the connection with the same family of Nitin Gadkari. 22 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவிற்கு லாபம் வருவதாக கூறினார்கள் இல்லையா? அதற்கான உண்மையை நீங்க பாருங்கள். Nitin Gadkari and family owns 17 sugar mills, 17 sugar mills. எங்க? விதர்பா, மகாராஷ்டிரா. இவர்களுடைய கனெக்ஷன், அவர்கள் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் நீங்க பாருங்கள். எத்தனால் ப்ரொடக்ஷன் வழியாக ஒற்றை கம்பெனியான மானஸ் அக்ரோ மட்டுமே 20 மில்லியன் லிட்டர், அதாவது 2 கோடி லிட்டர் எத்தனாலை இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு வித்து வருகிறார்கள். 57 ரூபாய் 97 பைசா ஒரு லிட்டர் எத்தனால். அதன்படி நீங்க பார்த்தீர்கள்னா 2024 and 2025 மட்டுமே 116 கோடி ரூபாய், 14 மில்லியன் US டாலர் இந்த கம்பெனி ஒரு வருடத்திற்கு சம்பாதித்திருக்கிறது. CIAN Agro பூர்த்தி என்டிட்டி, இந்த கம்பெனிக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது அதை நீங்க பாருங்கள். 174 to 290 crore. இரண்டாவது கம்பெனி சுகர் அண்ட் கோ ஜெனரேஷன் என்கிற பெயர்ல இவர்களுக்கு கிடைத்த லாபம் 320 to 680 crore. லிக்கர் டிவிஷன், இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்ல இவர்களுக்கு கிடைத்த லாபம் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய். டெஸ்டிங் ஃபேஸ்ல இப்போ இருக்கிறது, அந்த டெஸ்டிங் ஃபேஸ்லயே அந்த அளவில். டோட்டல் எஸ்டிமேஷன் இந்த குடும்பத்திற்கு கிடைத்தது பல 1000 கோடி ரூபாய், அதாவது 500 கோடி ரூபாயிலிருந்து 1000 கோடி ரூபாய் வரை இந்த ஒற்றை குடும்பத்திற்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுகர் லாபியை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் NCP காங்கிரஸ் பார்ட்டி அவர்களும் இந்த லாபத்தை பார்த்து வருகிறார்கள். ஃபார்மர் யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் 2004 இருந்து 2014 வரை சுகர் போரான் என்று அழைக்கப்படக்கூடிய சரத் பவார் அவருடைய குடும்பத்தினர். வசந்தலா சுகர் இன்ஸ்டிடியூட் இதை நடத்தக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா அவருடைய நெஃப்யூவான அஜித் பவார், அவர் கையிலும் ஒரு மிகப்பெரிய சங்க் இருக்கிறது. தேவேந்திர ஃபட்னவிஸ் பாரதிய ஜனதா பார்ட்டியின் இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர், முன்னாள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். அவரும் இந்த சுகர் லாபியில் ஒரு மிகப்பெரிய பங்கை அளித்திருக்கிறார். அவர் கையிலும் பல சுகர் மில்ஸ்கள் இருக்கிறது. பேக்ட் பை த கட்கரி அண்ட் ஃபேமிலி. அஜித் பவார், NCP, இது போன்ற பல்வேறு நபர்கள். ஹர்தீப் சிங் புரி இவர் என்ன டிஃபென்ஸ் செய்கிறார் என்றால், எப்படி நீங்க இது போன்ற அலிகேஷன் எடுத்து வைக்கலாம்? சுகர் ஃபேக்டரிக்கும் சுகர் மில்ஸிற்கும் இதற்கும் என்ன சம்மதம்? இதே நிதின் கட்கரி அவர்கள் தானே எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் கிடைக்கும் போது 55 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும், 50 ரூபாய்க்கு டீசல் கிடைக்கும் என்று கூறினார். அப்போ ஏன் நீங்க உங்களுடைய பெட்ரோலை வைத்து உங்களுடைய வாகனம் ரிப்பேர் ஆகும் என்கிற அந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை? பிரேசிலை நீங்க ஒவ்வொரு முறையும் உதாரணமாக எடுத்து வைக்கிறீர்கள். பிரேசிலை போய் பாருங்கள், ஒரு சிறிய நாடு. இப்போ 100% எத்தனால் பேஸ்ட் பெட்ரோல் அதெல்லாம் தயாரித்து விட்டார்கள். அதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. 50 ஆண்டுகள் 5 decades பிடித்தது பிரேசில் நாட்டிற்கு இதுவரை வருவதற்காக. 1970ஆம் ஆண்டு இந்த புரோகிராமை தொடங்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்பேஸ் கிடைத்தது, மேனுஃபேக்சரர்ஸ்களுக்கு ஸ்பேஸ் கிடைத்தது. அந்த பெட்ரோலை இன்ட்ரோடியூஸ் செய்யும் போது 100% பெட்ரோல் நீங்க வாங்கினால் எவ்வளவு ரூபாய், 5% or 10% எத்தனால் பேஸ்ட் பெட்ரோலை நீங்க வாங்கினீர்கள்னா 20 to 30% வரை அது சீப்பாக இருக்கும், குறைவாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ்களுக்கும் ஒரு நீண்ட அவகாசம் கொடுக்கப்பட்டது. நீங்க இந்த வாகனத்தை இதற்கான
ப்ராடக்ட்ஸ்களை நீங்கள் பயன்படுத்தி அந்த இன்ஜின்ஸ்களை தயாருங்கள் என்று. அதன்படி அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வாகனங்களை மாற்றி வந்தார்கள். இந்தியா அந்த 50 ஆண்டுகளுக்கான உழைப்பை வெறும் 5 வருடத்தில் செய்ய பார்க்கிறது. 5 to 10, 10 to 20, now 22, 27 and 30 வரை ஜம்ப் செய்ய பார்க்கிறார்கள். Where is the time to manufacturers? Where is the time for the public? பிரேசில் நாட்டை நீங்க பார்த்தீர்களா, அங்க டிரான்ஸ்பரன்சி இருந்தது. அந்த நாட்டு அரசாங்கம் மக்களுக்கு தெளிவாக இதை போட்டீர்கள்னா இது நஷ்டம், இது லாபம் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். உங்களுக்கு 100% பெட்ரோல் தேவையா, அதற்கான விலை எவ்வளோ, அதற்கான நாசல் இது. உங்களுக்கு E10 பெட்ரோல் தேவையா, அதற்கான நாசல் இது, அதற்கான விலை இது. E20 வேணுமா, அதற்கான வாகனம் எது, அதற்கான பெட்ரோல் இது, அதற்கான விலை இது. E30 வேணுமா, அதற்கான வாகனம், அதற்கான விலை, அதற்கான பெட்ரோல் இது. அப்படி அவர்கள் பிரித்து வித்து வருகிறார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே அது மார்க் செய்யப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. பெட்ரோல் பம்பில் போய் பாருங்கள், E20 எங்கேயாவது எழுதியிருக்கிறதா? பெட்ரோல் பம்ப் உரிமையாளர்களுக்கு இது E20 பிளெண்ட் பெட்ரோல் என்பது அவர்களுக்கே தெரியாது. 13% பிளெண்ட், 15% பிளெண்ட், 18% பிளெண்ட், 25% பிளெண்ட் யாருக்குமே தெரியாது. எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியுமே இல்லை. நான் காட்டிய இந்த பட்டியலை நீங்க பார்த்தீர்கள். யாருக்கு லாபம் போய் சேர்கிறது? எந்த சுகர் லாபிக்காக இந்த நாட்டு மக்கள் தன்னுடைய சேவிங்ஸை, தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய நிலையில் நிற்கிறார்கள்? அதற்கு பதில் கேட்டால் நீங்க தேச விரோதி, நீங்க பெட்ரோல் லாபிக்காக வேலை பார்க்கிறீர்கள். இந்த நாட்டு மக்கள் அப்பாவி, தேச சேவையை செய்து வருகிறார்கள். பாருங்க, விவசாயிகளுக்காக வேலை, ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோ குறைந்து விட்டது. ஆனால் 3 to 6% வரை இப்போ வாங்கக்கூடிய வெஹிக்கிள், 2023க்கு மேல வாங்கின வெஹிக்கிள்ஸ்களில் 3 to 6% வரை அந்த மைலேஜ் டிராப் ஆகி இருக்கிறது. அதற்கு முன்னாடி உள்ள வாகனங்களில் 10 to 12% வரை குறைந்திருக்கிறது. அப்போ பெட்ரோலை நீங்க அதிகமாக தான் போட்டு வருகிறீர்கள், ஒழிய குறைவாக போடவில்லை. சரி, எத்தனால் பேஸ்ட் பெட்ரோல் நாங்கள் வாங்கி இருக்கிறோம். அப்போ அந்த பெட்ரோல் குறைஞ்சிருக்கணுமா இல்லையா? பெட்ரோலோட விலை குறைஞ்சிருக்கணுமா இல்லையா? 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கணுமா இல்லையா? அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த லாபம் எல்லாம் எங்கே? அரசாங்கத்திற்கு ஒரு பாலிசியை கொண்டு வந்து அந்த பாலிசி வழியாக ஒரு சில கம்பெனிகளை உருவாக்கி தன்னுடைய குடும்பத்தின் வருமானத்தை வளர்க்கக்கூடிய வேலையை தான் நிதின் கட்கரி மற்றும் இந்த சுகர் லாபி பார்த்துள்ளது. பலியாடானது நீங்கள், நான், நம்மளை போன்ற ஏராளமான மிடில் கிளாஸ். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை delete செய்வதற்கு முன்பு தயவு செய்து இதை பகிர்ந்து விடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.